எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் தயாரிக்கிற பிஸ்கட் புடிங் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொக்கோ பவுடர், ஐசிங் சுகர், பட்டர், இலங்கையில் வாங்கக்கூடிய மாறு பிஸ்கட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாறு பிஸ்கெட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சாக்லேட், இது குக்கிங் சாக்லேட் இருக்குது, அதுதான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த பிஸ்கெட்டை துவைக்கிறதுக்கு தேவையான பால். முதலில் ஐசிங் சுகர் எடுத்து 250 கிராம் எடுத்துக்கொள்ள வேணும். இந்த ஐசிங் சுகரை நீங்கள் அரித்து எடுத்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு கொக்கோ பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்து அதை நீங்கள் அரித்து எடுத்துக்கொள்ளுங்க. பட்டர், நீங்கள் எந்த பட்டரும் யூஸ் பண்ணலாம். பட்டர் 220 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ கொக்கோ பவுடர், ஐசிங் சுகர், பட்டர் எல்லாம் சேர்த்து நீங்கள் உங்கள் கேண்ட் பீட்டரால் நன்றாக கலந்து விட்டு கொள்ளலாம். கலந்து விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்து பார்க்கக்குள்ளே நல்ல அந்த ஒரு கிருமித்தன்மையாக இருக்கும். நன்றாக அடித்து கொள்ளணும். கிருமித்தன்மையாக இருக்கிற இந்த கலவையை பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இந்த இப்படி கிருமித்தன்மையை இப்படி வரும். இதை நீங்கள் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அந்த பாத்திரத்தில் முதல்ல இந்த கலந்து விட்டதை நீங்கள் பரவி விட்டு கொள்ள வேணும். அதன் பிறகு பாலில் நீங்கள் மாரி பிஸ்கெட்டை தோச்சி எடுத்து நீங்கள் அதன் மேல் அந்த கிருமிக்கு மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக நீங்கள் அடுக்கி கொள்ள வேணும். இந்த விதமாக நீங்கள் அடுக்கி கொள்ளலாம். நான் இந்த பாலில் துவைக்கிறத உங்கள்கிட்ட காட்டலை, நீங்கள் பாலில் துவைச்சி கொள்ளுங்க. அதன் பிறகு இந்த அடித்து வச்சிருக்கிற கிரீமியை இந்த பிஸ்கெட்டுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கொண்டு ஒரு லேயர் மாதிரி நீங்கள் அதை பரப்பி விட்டு கொள்ள வேணும். பரப்பி விட்ட பிறகு திரும்பவும் பிஸ்கெட் எடுத்து நீங்கள் பாலில் துவைச்சி அதுக்கு மேலே வச்சு இப்படி 3 லேயராக நீங்கள் செய்து கொள்ள வேணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு குக்கிங் சாக்லேட் எடுத்து நீங்கள் மெல்ட் ஆக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அதை டபுள் பாய்லர் மெத்தடில் சுடு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே சாக்லேட்டை விட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நீங்கள் கலந்து விட்டு கொள்ள வேணும். சாக்லேட் நான் 110 கிராம் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து இதை கலந்து விட்டு நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் இதை மெல்ட் ஆக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இவ்வாறு எடுக்கும்போது அது கட்டித்தன்மையாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டுக்கொள்ளலாம். விட்டு இதை மெல்ட் ஆக்கி எடுத்துக்கொள்ளலாம். பின்னர் டெக்கரேஷனுக்காக கஜு எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற புடிங் எடுத்து வெளியில் வச்சு நீங்கள் மெல்ட் ஆக்கின சாக்லேட் ஒரு ஆறுன பிறகு அதை எடுத்து இந்த புடிங்குக்கு மேலேயே ஊற்றி கொள்ள வேணும். ஊற்றி வடிவாக பரவி விட்ட பின் நீங்கள் வச்சிருக்கிற கஜு எடுத்து அதன் மேல் தூவிக்கொள்ளலாம். டெக்கரேஷனுக்காக தூவிக்கொள்ளலாம். கஜு விட்டு செய்தீங்களா புடிங் நல்ல ருசியாக இருக்கும். இவ்வாறு செய்ததை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்செடுத்தீங்களன்னு சொன்னால் மிகவும் சுவையான பிஸ்கட் புடிங் ரெடி ஆகிவிடும். இந்த பிஸ்கட் புடிங்கை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடு செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். நன்றி.